வெல்கம் டு our சேனல். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு தொக்கு தான். இந்த தொக்கு வந்து வேர்ல்டு ஃபேமஸ்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கும் சரி, சப்பாத்திக்கும் சரி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு சூட்டபிளான ஒரு சட்னினா அது நம்ம தக்காளி சட்னி தான். இது வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த டொமேட்டோ தொக்கோட ப்ரிப்பரேஷன் மெத்தடெல்லாம் பார்த்து நம்ம கற்றுக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லலாம். now let's go into the video. இப்போ தக்காளி தொக்கு பண்ண 10 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் வந்து பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஹீட் ஆன உடனே 1 டீஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவு ஜீரா, அதாவது சீரகம். இது நல்லா பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் ஆனியனை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 10 பல்லு போல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா, 5லிருந்து 7 காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்றபடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டுக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், அப்புறம் கருவேப்பிலை, இது ரெண்டும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வெந்த மாதிரி இருக்கணும், கோல்டன் ப்ரௌன் ஆக தேவையில்லை. கொஞ்சம் நல்லா வெந்த உடனே நம்ம வந்து இங்கே வந்து 10லேருந்து 12 தக்காளியை வந்து, அதுவும் மீடியம் சைஸ் தக்காளியை வெட்டி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தக்காளி வந்து நல்லா வெந்து சாஃப்டாக ஆகிடும். இந்த மாதிரி சாஃப்டாகி தக்காளி கொஞ்சமாக தண்ணி விட்ட சமயத்தில் நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கிறோம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் வந்து இங்கே 5 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் எதுக்குன்னா ஃப்ளேவரையும் உடம்புக்கும் நல்லது, அதனால நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எவ்வளோ சால்ட் தேவையோ அவ்வளோ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், எண்ணெயும் தக்காளி அந்த தொக்கு வந்து பிரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு ரொம்ப நாள் ஸ்டோரேஜ் வேணும்னா கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வாரம் அளவுக்கு அப்படியே இருக்கும். இப்போ நம்ம தக்காளி தொக்கு ரெடி. இது வந்து சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம ஹேம்ஸ் கிட்ட கொடுத்து டேஸ்ட் எப்படின்னு கேட்கலாம். வாவ், செம்ம டேஸ்டியாக இருக்குது இந்த டொமேட்டோ தொக்கு. ஸோ இதோட டேங்கினஸ் ஆட்டம், கொஞ்சம் காரமாக புளிப்பாக, நம்ம எக்ஸாம்பிள் வேறங்கன்னா வெளியே போகிறோம், தூரமாக ட்ராவல் பண்ணுறோம், அப்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டொமேட்டோ தொக்கு செஞ்சு ஒயிட் ரைஸ் கூட, இல்லைன்னா வந்து ஒரு இட்லி ஆட்டம், தோசை, சப்பாத்தி, இது மாதிரி வந்து ட்ராவலிங்கில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி இது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீட் யூ கைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பாய் பாய்.